மண்டல் அடிச்சுக்கா எங்க அடிச்சது போடா 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 போடு போடு போட்டாங்க நல்லா இருக்கு. மூணு பேர் இருந்தாலும் ஒரு 3 மணிக்கு பப்ளிக்ல பேசுவோம். போடா 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 ரெண்டு கோல் காய்கறி கொண்டு வரணும். சும்மா சர்வீஸ் கூட்டமாக நான் போட்டுட்டேன். தம்பி நான் பண்றாரு சப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டா என் டாக்டர் பிடிச்சி எடுக்கிற 10,000
நீங்க ஒன்று அடிச்சீங்க ஆறு ரெண்டு ஓடி இன்னொன்று அடிச்சோம்னா ஒன்று அடிச்சாலும் டைப் அவ்வளோதான் முட்டை என்னென்ன வெளியே போட்டுருவாங்க போட்டுருவாங்க நீ ஒன்றை போட்டு மறுபடியும் போட்டு அதெல்லாம் ஆகிடுவாங்க. நல்ல கேன்சர் சூப்பர்டா யாரு பைத்தியம் இரண்டுக்கு 2 என்ற கோலினை சமநிலையாளர் மிகச்சிறந்த கோல். இந்த போட்டியானது டை பிரேக்கர் முறையில் தீர்மானிக்கப்படும்.
Hey!
போடுறா கோல கோல போடுறா போடுறா கோல போடுறா கோல போடுறா சாமி போடுறா
சரியான மேட்ச் மேட்ச் சூப்பர் மேட்ச். சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டு படுத்துறீங்களா? நான் போய் படுக்கிறேன். ஏன் ஏன் சரியான மேட்ச். திருப்பூர் ஜெயிச்சிட்டாரு, பெங்களூர் தோத்துடுது. முட்டக்கார வச்சுருக்காங்க. வா என்ன மேட்ச், விசிறு விசிறு. எழுத்த போடுறேன் அப்புறம் போடலாம். இல்லை நம்ம படிக்கிறேன், எனக்கு தலை குளிச்சுது. சரி நான் போட்டு சாப்பிடுவோம். நீங்களும் ஒரு சாப்பிட்டீங்களா? சரியான மேட்ச். எப்போ சரியான மேட்ச் பாட்டு அப்புறம் போடுங்க போ. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna கூட்டாளா பேசுனியா 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 இல்லையா? நந்து கூட பேசுனியானே, நந்து கூட பேசுனியான்னு கேட்டேன். ஏன் இன்று இரவு 9:30 சத்யா மொபைல் வழங்கும் வெண்ணிலா கபடி குழு 2 சேர்ந்துள்ளதும் நல்ல பிரீமியம் பார்ட்டவல்ஸ். எங்க வீட்டுல நடக்கிற நல்ல காரியத்துல முதல் முறையா நான் இல்லாம நடக்குது. கடத்திற குழுவுக்கு எங்க 2 பேரும் கூப்பிட நினைச்சியா? வாய்ப்பே கிடையாது. எங்க பெரியப்பாவோட சூழ்ச்சி வலையில சிக்கியிருக்கா மூர்த்தி. கையில் வரமாட்டான்னு அடிச்சு சத்தியம் பண்ண அவ தேவியை கூட்டிட்டு வர. வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சமாளிச்சாலும் ஹாஸ்பிட்டல்ல கௌதம்க்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வெற்றியே ஆகும். நான் என்ன பண்ண போறேன்? உதய கிருஷ்ணா அசல்மை வழங்கும் கயல் நாளை இரவு 7:30 மணிக்கு. சேர்ந்து வழங்கும் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் உடனே கிரியாசன் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் மற்றும் ஏவிடி கோல்கப்பி. மீரா, நீ 1000 தீப்பந்தத்தை தூக்கிட்டு வந்தாலும் வாசுகி சாவுக்கு நான் காரணம் இல்லைங்கிற உண்மையை உன்னால் வெளிச்சத்துக்கு கொண்டு வரவே முடியாது. உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர தீப்பந்தம்லாம் தேவையில்லை மீரா. ஒரே ஒரு தீக்குச்சி போதும். வாசுகி சித்தி சாவுக்கு நீதான் காரணம்னு ஆதாரத்தோட நிரூபிச்சு உள்ளத்தல்லாம விட நாளை இரவு 8:30 சேர்ந்து வழங்கும் கூகுள் சர்ச் டிஜிட்டல் அக்கவுண்ட் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வசந்தன் கோவில் ஆடித்தலைவர் உடன் வழங்குவோர் சரி சரி தப்பு சரி சரி மொபைல்னா சத்யாதா. Chill.
ராஜி ப்ரூ சாப்பிடலாம். அடிக்கடி கருத்து சொல்ல வேண்டியிருக்கு. அட்வைஸ் பண்ணி விட்டு வந்திருக்கேன். இனிமேல் எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நீ பாட்டு துளசிக்கு எதுவும் கேட்டு வைக்காத, கோச்சுக்கோ. நான் ஏன் கேட்குறேன்? நான் என்ன லூசா? சரி, நான் பார்த்துட்டே இருப்பேன். நான் கிளம்புறேன், எனக்கு வேலை கிடக்கு. நான் என்ன ஒன்ன மாதிரியா முறைப்பண்ணா முறைச்சிக்கிட்டே இருக்குமா? அப்ப எதுவுமே கொள்றா, நீ முறைச்சே கொள்ளு. சொல்லுமா நீ, என்னாச்சு? உங்க அண்ணனையும் அப்படியே வேகமா போனீங்க. அப்படியா? அப்ப அடுத்த வாட்டி பைக்கை பொறுமையா தள்ளிட்டு போறோம். நீ மறைக்கலாம், உங்க அண்ணன் என்கிட்ட எதையும் மறைக்காது. இங்க பாரு துளசி, சின்ன பிள்ளையில இருந்து உங்க அண்ணன் உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இனிமே நீதான் புரிஞ்சு வாழணும். குடும்பத்துக்குள்ள 1008 ப்ராப்ளம்ஸ். சரி போதும், நிப்பாட்டு. இனிமே நான் பாத்துக்கிறேன். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் கேட்டேன்னா பண்ணிக்கிட்டு கேட்கறத அது கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்லுச்சு. நான் ஒண்ணு சொல்றேன், அதுவும் உன் நல்லதுக்கு சொல்றேன், கேட்டுக்கோ. நீ சும்மா கலெக்டர் கலெக்டர் ஆக போறேன்னு கதை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியாமே. உன் ஜாதகத்துல நீ கலெக்டர் ஆகிற அமைப்பு இல்லவே இல்லையா. அதனால சீக்கிரமா அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு. அதை நான் சொல்லலாமா, உன் பார்ட்னர் சொல்லுச்சு. அப்புறம்
நான் இப்படி ஒருத்தனை கட்டிக்கிட்டதே நீங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான். ஓகே ஓகே, அண்ணன் கிட்ட கேட்டதா சொல்லிடாத. ஓகே. நான் ஜென்மத்துக்கு கனெக்ட் ஆக மாட்டேனா? ஐயோ, என்ன இப்படி குண்டை தூக்கி போடுற? அப்ப என் கனவெல்லாம் என்ன ஆகுறது? கொப்பு மகனே, இப்படி சொன்னது நீ தானே? இது யார் இப்படி அள்ளி போட்டது? உன் பர்சன் முதல்ல தான். இந்த வந்துருச்சு லைன்ல. நீ ஒரு நிமிஷம் லைன்ல எதுவும் பேசாத. துளசி, நீ கட்டிட்டு போற ஆளுதான் அவ. அதுக்குன்னு அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அவதான் ஒரு ஆளுன்னு. நீ வாட் நான்சென்ஸ். அவ இவன வாய் பிடிச்சு கேட்டுக்குறேன். ஓ, பக்கத்துல தான் வச்சிருக்கியா அவள? ஏய், நான் நினைச்சேனா நீ நினைச்சது எதுவுமே நடக்காம பண்ணி போடுவேன். அலப்பி அலப்பியா? அவளை அப்புறம் வச்சுக்கிறேன். நீ இப்ப சொல்லு, நான் ஜென்மத்துக்கு கலெக்ட் ஆக மாட்டேன்னு சொன்னியா? சீரியஸா? நோ, நான் இப்ப துளசி அப்படி சொன்னேன். நீ தானே நான் சொன்னேன். பக்கத்துல பரமணம் கூட இருந்தது. அடக்கு இருக்கு. சொன்னதே பரமண்ணன் தானே. அது கலெக்டர்ல கம்பவுண்டர் கூட ஆகாதுன்னு சொன்னாரு. வெயிட். வணக்கம் கலெக்டர் அம்மா. அந்த பச்சை கலர் கையெழுத்த நீங்க தான் கலெக்டர் ஆக மாட்டேன்னு சொன்னீங்களாமே. ஐயோ, நான் எப்ப சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்களா? நீங்க கலெக்டர் ஆனாக்கா நான் கல்லா கட்ட முடியும். தம்பி தான் ஒரு எமோஷன்ல சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்? பக்கத்துல தான் இருக்கியா? ஒருவேளை துளசி சொல்லி இருக்குமோ? அண்ணே, தேவுடா குடும்பமா போனதை உட்காந்துட்டீங்களா? வேற யார சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் இப்ப யாரெல்லாம் லைன்ல இருக்குன்னு சொல்லுங்க. நான் அப்புறம் சொல்றேன் யார் சொன்னதுன்னு. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். நீ எப்படி சொன்னா எப்படிடா? ஏம்மா சாவித்ரி, இப்படி நடிக்கிறியடி? நீ எக்ஸாம்ல ஃபெயிலா? அதை என்கிட்ட மறைச்சிட்ட. இந்த கோவத்துல துளசிக்கிட்ட சொன்னேன். அது இப்படி வத்தி வைக்கணும்னு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பேனா? சொல்லவே வேறம்மா. கருமம் என்ன லெவல்னு தான் தெரியல. ஷட் அப். வெளிப்படு. ஏய் பார்ட்னர், போன்லயே நான் மாங்கனி IAS தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா தம்பி? நீ எப்பவுமே எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹலோ ஹலோ, நாங்களாம் லைன்ல தான் இருக்கோம். குடும்ப பிரச்சனையில நீங்க ஏன் காதை விடுறீங்க? ஓகே, நான் போயிட்டேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. அதுதான் கிளாஸ் டாக்கு. இப்ப எங்க இருக்க? நான் பாரூட்ல இடத்துல தான் நம்பி இருக்கேன். பேச விடுங்கண்ணே. ஓகே, நான் போயிட்டேன். ஐயோ, நேர்ல வரவா?
வச்சுக்கலாம். ஏய் ரெட்ட சிந்தி ஒத்தத்து வாயை சேர்த்து வச்சு கட்டின வீடு நான் இந்த ஊரை கூட்டிக்கிறோட சிம்பிளா கொண்டாடணும். அதான் ஊரை கூப்பிடுறீங்களே, என் அண்ணனை கூப்பிடுங்க. கூப்பிட முடியாது, அவன் காலடி போட்டா வீடே வளர்க்காது. 4 வருஷமா அந்த வீடு பாதியிலே நின்னுச்சு. அப்போ உங்க மாமா காசு கொடுத்து வீட்டை கட்டி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. என் அண்ணன் தரேன்னு சொல்ல உடனே கொண்டு வந்து நீட்டாரு. ஏன் மாமா அவர் தங்கச்சிக்காக வீடு எடுத்து கொடுத்துருக்காரு, இதுல உனக்கே உரிமை கிடையாது. எது? நான் என் அண்ணனை கூப்பிடுவேன். கூப்பிடு, நல்லா கூப்பிடு. அந்த மானம் கேட்டவன் மட்டும் வந்தா நானும் கல்ல மணிக்கு பேச போடுவேன். அதை இப்பவே சொல்லி போறேன். எப்ப பார்த்தாலும் அண்ணன் போடு போடு. நல்லா பேசுறேன். அண்ணே சொல்லுங்கண்ணே. துளசி பண்ண விட்டு கிரக பரிசு அழைப்பு வந்துச்சா? அயோத்திக்கிறேன் போயிட்டு வருவோம்ல. இல்லண்ணே, அவனுக்குலாம் நம்மளை கூப்பிட ஐடியாவே இல்லை. அனுப்போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சு அசிங்கப்படுறாங்களாம். கடவுள் ஃபுல்லா போய் சொல்லியிருக்கேன். பெரிய ஊர்ல இல்லாத பங்களா கட்டிட்டேன். அந்த ஈனப்பைய கூப்பிடா நம்ம மரியாதை விட்டு போகுது. அட விடுங்கண்ணே, போனா அப்படியே லீவ் சொல்லணும், லாஸ் ஆஃப் பே போன செய்யணும், அந்த செலவெல்லாம் மிச்சம். நம்ம பங்காளிகளை சொல்லி கூட போயிடக்கிற போறாங்க. நமக்கு ஒத்துமை முக்கியம். என்னடா முக்கியம் முக்கியம். சரிங்கண்ணே. அருங்கொண்டு இருக்கானே. டேய், அந்த அருணாச்சலத்துக்கு இன்னும் வண்டியை கொடுக்கலையா? கிரௌட்ரேஷன் முடிஞ்சோன்னு கொடுத்துறேன்ப்பா. சீக்கிரம் கொடுங்கடா, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இல்லப்பா, இன்னைக்கு வேணான்னு விட்டா என்னைக்குமே வேணான்னு ஆயிரும்ப்பா. நம்ம முறையை நாமளே விட்டு கொடுத்துட கூடாது இல்லப்பா. கூடாது கூடாது. வா பெரியப்பா, போய் அவமானப்பட்டு வருகிறியா? நம்ம மகளிர் வர மாட்டாங்கப்பா. பேசாம செய்யறதுக்கு யாருக்கும் தெரியாம வச்சுட்டு வந்துடலாம்ப்பா. முறையா செய்யணுமா? எதுக்கு யாருக்கும் தெரியாம செய்யணும்? தட்டு தூக்கிறதுக்காவது ஆள் வேணாமா சாமி? உன் பெரியப்பா அவமே யாரும் வர மாட்டாங்க. அப்ப நம்ம கூட வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு போவோம். தலைவையே நீங்க தான் தாத்தா. வந்தவங்களுடைய தட்டுக்கு வர ஆளுங்க பாத்தீங்களா? அம்மா கூப்பிடல மாமா, கூப்பிடல மாமான்னு மச்சான் கூப்பிட்ட போல. இல்ல மாமா, அந்த மாணவரை கூப்பிடாமலே வந்திருக்க மாமா. இப்ப பாருங்க, நான் போனதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன். எங்க மாமா போறீங்க? சாப்பிட கூட இல்லாம. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. என் மண்டபத்தை வாங்குறதுக்கு பாரி அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். வரேன் துளசி, வீடு ரொம்ப அம்சமா இருக்குதா. நீ வருவேன்னு நினைச்சு கூட பாக்கலங்க. நான் மரியாதைக்கு வான்னு கூட சொல்லியிருக்க வேணாம். ஆனா ஃபோன் பண்ணி வராதான்னு வேற சொல்லிட்டேன். அண்ணனுக்கு தங்கச்சிக்கிட்ட அவ்வளவு ரோசம்லாம் இல்லத்தா. தம்பி வேணாப்பா, இங்க நீ அசிங்கப்படுத்தீங்களா? புது வீட்லயே தப்பு சத்தம் கேட்கும். அண்ணே சாப்பிடுங்க. இப்பதானே பால் குடிச்சோம், எப்படி சாப்பிட முடியும்? நீ ஒரு நாள் விருந்து வச்சுட்டு கூப்பிடு, கண்டிப்பா வரோம். தாத்தா சாப்பிட்டு போங்க தாத்தா. இருக்கட்டும்டா, இன்னொரு நாளைக்கு வர. நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அவருக்கு தானே, நீ எதுவும் மனசுல வச்சுக்காது. மாப்பிள்ளைக்கு வேணா நாங்க தேவைப்படாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு மாப்பிள்ளை எப்பவுமே தேவை. நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா சரியா? வரேன். சொந்தத்துக்குள்ளேயே தோத்து போக தயாராக இருக்கவங்க யாராலையும் ஜெயிக்க முடியாது. நீங்க ஏன் தாத்தா அங்கெல்லாம் போனீங்க? கிரகப்பிரவேசத்துக்கு போகாதீங்க. என்ன இப்படி போயிட்டு வந்து என்ன அர்த்தம்? நீங்க இந்த டப்பால கொடுக்குற காசை வச்சு நான் கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கலாமா?
ஒழுங்கு மரியாதை இருந்தா இருங்க, அவங்கிட்ட போய் சேர்த்துங்க. போட்டு விடு, அந்த பேருண்ட இடிக்க வருது, போட்டு. காத்துக்கிட்டு கூட்டிட்டு போறேன். கூட்டு காவாடி போயிருவேன். ரோசஸ் கொண்டு வரல. என் பிளட்டு தான். உங்க மண்டபத்தெல்லாம் வேலைக்கு வாங்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. நல்லா இருக்கு. வரேன். வரேன். நல்லது. இதை எண்ணி வை. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சா கல்யாண செலவுக்கு ஆகும்ல. அடையான் தாத்தா. ஏண்டா லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா? தாத்தா மாங்கனில நல்லதா போய்கிட்டு இருக்கு. மாமா தான் இருமிக்கிட்டே இருக்காரு. ஹலோ அண்ணா, நான் சொன்னேன் அப்படியே சொல்லாதீங்க. உங்க மச்சான் உங்க தங்கச்சி அடிச்சு மயக்க போட்டு கீழே விட்டாங்க. பேச்சு முடிச்சதுண்ணா, யாருக்கு தெரியாம ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ரா? துளசி எந்த வார்டில் அட்மிட் ஆயிருக்காங்க? இங்க இல்லையா மேடா? சார்ண்ணா சார்ண்ணா, ஜானகி ஹாஸ்பிட்டல் வச்சுக்காங்க. டேய் உண்மையை சொல்றா? அண்ணா நிஜமாக தான் இருக்காங்க. துளசி என்ன பண்ண? சுக்னியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், மாமாவா போறீங்க. அண்ணா, நானே உனக்கு ஃபோன் பண்ண நினைச்சேன், நீயே வந்துட்ட. நான் தான் பசங்களுக்கு சொல்ல சொன்னேன். அதானே பார்த்தேன். சந்தோஷம். உனக்கு பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாச்சு. 2 பேரும் காப்பாத்தணுமே. மாமா கிட்ட சொன்னேன். இப்ப எதுக்கு உங்க குழந்தைன்னு கேட்கிறேன். அண்ணே, என்ன மச்சம் என்னமோ சைலண்டா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஒரு மகன் வந்தா அது என் மகளுக்கு தான் கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது நடக்கிற மாதிரி தெரியலையே அண்ணே. அதெல்லாம் நடக்கும். மாமா அன்னைக்கு தங்கல. அத்தைக்கும் கங்க்ராட்ஸ். அப்பாவை கைட்டு விட்டுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. வந்தது லேட்டு, இதுல இதெல்லாம் வேற. ஏய், லேட்டா வந்தா கோவப்படக்கூடாது. பட் லவ் பண்ற பொண்ணா ரோட்ல வெயிட் பண்ண விடக்கூடாது. ஓகேவா? ஓகே ஓகே. என்னோட திமிர் உனக்கு பிடிச்சிருக்கணும். ஓகேவா? ஓகே உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கலனா எப்படியாவது கஷ்டப்பட்டு பிடிக்க வைக்கணும். ஓகே. ஷாப்பிங் போனா பொண்ணுங்களை பே பண்ண விடக்கூடாது. முதல்ல உங்களெல்லாம் ஷாப்பிங்கே விடக்கூடாது. ஓகே. லிப்ஸ்டிக் போட்டா திட்டக்கூடாது. லெகின்ஸ் போட்டாலும் திட்டக்கூடாது. குட். வாட்ஸ்அப் லாஸ்ட் சீன் பார்த்துட்டு சண்டை போடக்கூடாது. லாஸ்ட் சீன் ஆஃப் பண்ணி வச்சிட்டாலும் எதுவுமே கேட்கக்கூடாது. கரெக்ட். நல்ல பொழப்பு. வெளியே போகும்போது என் ஹேண்ட்பேக்கை தூக்க அசிங்கப்படக்கூடாது. அதை பேசிக்கிட்டேனே. ஓகே. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அண்ணான்னு சொல்லி கூப்பிடணும்னு ரூல்ஸ் போடக்கூடாது. ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே லவ் பண்ணணும். அது ஓகே. இது நான் இப்போ என்ன சொன்னேன்? டேய், நான் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லுவியா? கனி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீ இப்போ நல்ல எக்ஸாம் எழுது, கலெக்டர் ஆகும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் நம்புறேன். இந்த கல்யாணம் இதெல்லாம் நீ கலெக்டர் ஆகிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னா வெயிட் பண்ணலாம். நான் சீக்கிரமா கலெக்டர் ஆகணும். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும். நமக்காக இல்லாட்டியும் துளசிக்காக வாழ்ந்து பாவம், நமக்காக தான் இவ்வளவும் ஏற்றுக்குச்சுல்ல. வாங்கி தரேன்டா. துளசி, சொல்லுங்கண்ணே. என்ன அங்க? ஒன்றும் இல்லைண்ணே. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, தலைவலியா தானே. நான் வரேண்ணே. என்னதாச்சு? ஒன்றும் இல்லையே. அப்படியே முகம் ஒரு மாதிரி இருக்கு. உன்னைய மாதிரியே நான் சிரிச்சிட்டு இருக்க முடியுமா? சிரிக்கணும், அழணும், முறைக்கணும், வெறுக்கணும், படுக்கணும், குறைக்கணும், அப்படியே வாழ்க்கையை ஓட்டணும். ஏன்னா நான் பொம்பளை இல்லை. பொம்பளை தெய்வமா கும்பிடுற ஊர் நம்ம ஊரு. என்னாச்சு சொல்லு. ஏன் மூஞ்சி நீங்க இருக்கு? போய் குழப்ப பாரு. நான் என் வாய், கண்ணு, காது எல்லாத்தையும் பொத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். கிளறாத. நீ வேணான்னு சொன்ன. நான் தான் வேணும்னு வந்தேன். நிறுத்து. அத என்னத்த நடந்துச்சு? அது கேட்கிறேன், சொல்லுங்க. யார் நீங்க? மா, 3 கோடி எடுக்கணுமா? எங்க வந்து என்ன பேசுறீங்க? என்னது? இங்க பல தடவை வாங்கியிருக்கேன். அங்க 12 மணிக்கு தானே தருவோம். ஏற்கனவே மட்டும் வாங்கிருக்கல. என்னத்த? இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா செருப்பால அடிப்பேன். வெளிய போங்கடா. உழைக்கிற ஈன பழப்பு நிறைய ரோஷன் பண்ணி கிடக்கு. அந்த சுற்ற மணியை வாங்கிக்கலாம். அடிமாப்ல. என்னத்த நடக்குது? எங்க வச்சிருக்கீங்க அதெல்லாம்? கேக்குறேன்ல. என்னது?
போறியா உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறியா தயவு செஞ்சு விட்டுறியா மனசுக்குமா கொடுத்துமா இதுக்குதான் எங்க அண்ணன் வேணாம் வேணாம் அடிச்சிட்டான். சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பா? பொழப்ப பத்தி நீ பேசுறியா? போறாப்பும் தெரியாதவள. மரியாதை கெட்டோம். எங்க தெய்வங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுன? பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? உள்ள ஆல்ட்ரேஷன் நடக்குது. பொம்பளை பிள்ளை கை நீட்டுறதே தப்பு. அதுலயும் மாசமான பிள்ளைய கை நீட்டுங்க. மச்சனை. ஆனா என் தங்கச்சியை பொறுத்து தான் போக சொன்னேன். அடங்கி போக சொல்லல. எல்லாரும் வெட்டி உருவு இல்ல. இப்ப நான் உருவாடா. இப்ப கூட என் தங்கச்சி புருஷன்றதுனால விட்டு போறேன். இப்ப பிளான் பண்ணு. அவனை நம்ம என்ன பண்ணலாம்? இவன் பிளான் பண்ண மாட்டான் போது ஃபுல்லா குடிச்சுனே இருக்கான். குடிச்சுட்டு பத்துருவான் நினைக்கிறேன். என்ன கேப்டன் கார மாதிரி இருக்குது. இவனா இவன் ஏன் ஆளுங்க வருவானா? வாங்க பாரு, என்ன துக்கம் விசாரிக்கிறீங்களா? டேய் என்னடா இது புது பழக்கம்? உனடா நோ, குடிக்காம முதல் முறையை இப்படி குடிக்கிறான்னா அப்ப எந்த அளவுக்கு இவனை அவன் வச்சிருப்பான். டேய் உனக்கு நேர காலமே தெரியாதா? அவனே மச்சா வேட்டி உருவி அடிச்சிருக்காங்க, மருத்துவத்துல உட்காந்துருக்கான். நீ ஏற்றி வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. தெரிஞ்சா பேசியா? பேசி மட்டுமா ஊனா கோமத்தி சேத்தான ஊனா தாத்தம் சொன்னாப்பா. டேய் இது அதனால பாய அவன் இல்லாத சொன்னா உள்ளதான சொன்னா. டேய் செம கோவத்துல இருக்கேன். போத்திட்டு போயிரு. நான் நீ அச்சோ மேல கோவப்படாம ஒரு அப்பாவே மேல கோவப்படுறேன். டேய் யாரா பாவே? நீ லாடிதாப்பா. இங்க வர்றா, ஒத்துட்டு போக வந்திருக்கேன். உன்னை அடிச்சன அடிக்கத்தான் ஆளை கூட்டு வந்திருக்கேன். வாடா போடா. டேய் டேய் பாருடா, இங்க பாருடா. பொழைக்க தெரியாம பொழைச்சவன் மாம வாங்கின கடனை கொடுக்க வக்கீல் அவன் எல்லா சுத்தி ஏன் பண்ண யூஸ் பண்ணிக்கடா. என்ன வெளியே ஓடிட்டு இருக்க? அசிங்க பட்டத்துல வந்துருக்கீங்களா? சரி கோவத்துல இருக்க ஏன் சொல்லி போடா. யாரா வெளியே வந்துடுற? எழுத்தர வேட்டி உருவி அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கேன். ஆம்பளை ரெண்டு அவன் அடிக்க துப்புல ஏன் மேல வந்துட்டு வெளியே வாங்குற? ஏய் என்னெல்லாம் தொப்பிட்டு இந்த பாலை அப்படி தப்பிச்சு வர முடியுமா? இப்ப சொல்றேன், இது ஏன் ஊரு ஏன் பாரு போற எடுத்துட்டு போறேன். ஒரு பிரச்சனை மாமா. அடிச்ச பாரு செத்துட்டா மாமா. அதுக்கு நான் எனக்கு ஃபோன் பண்றேன். ஏன் என்ன கோத்துக்கார பாக்குறியா? ஒழுங்கு மரியாதை போலீஸ் ஆபீசர். பாரு செத்துட்டா துளசி. என்ன சொல்றீங்க? மாமா துளசி. என்னடா சொல்ற?
செஞ்சப்ப அவங்களாம் ஒன்னா சேர்த்து துரத்துக்கு மச்சான் தோப்புக்குள்ள வந்துருங்க வரேன் மச்சான் உங்கள் சன் டிவியில் சுதந்திர சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 14 வரும் ஞாயிறு மாலை 6:30க்கு சூர்யா, சத்யராஜ், பிரியங்கா மோகன் நடித்த சத்யா சுதந்திர தின சூப்பர் ஆஃபர் வழங்கும் எதற்கும் துணிந்தவன் புத்தம் புதிய சூப்பர் ஹிட் திரைப்படம் உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். சேர்ந்து வழங்கும் நண்பரான் பிரீமியம் பாத் டவல்ஸ். மெட்ராஸோட நிம்மதி அழிக்க